இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 22 கெடாய் ஆடுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த ஆடை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த கிடாய் ஆடுகள் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள் தான். ஒரே தொழுவில் இருக்க ஒரே 22 கிடாய்கள் இருக்குது. இந்த கிடாய்கள் பார்த்திங்கன்னா ஒரே தொழுவில் இருக்க ஆடுனால ஒன்றுக்கொன்று அது ஒன்றுக்கொன்று சண்டை போடாது. ஏன்னா வெளியே வேறு வேற்றாடுகள் வந்துச்சுன்னா சில ஆடுகள் சண்டை போடும் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடு மேய்ச்சலுக்கு போகிறனால நாங்கள் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் கொடுக்குறோமோ அந்த தீவனம் வேப்பிலை, அப்புறம் சவுண்டால், இது எல்லாமே எல்லா கொலைகளும் கலந்து கட்டினாலே அது நல்லாவே சாப்பிடும். வேப்பிலை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நிறைய பேர் கெடாய் மட்டும் வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்களே, அவங்களுக்கு இது வரப்பிரசாதம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரே தொழுவில் இருக்க 22 கெடாய்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன். கெடா வாங்கி வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க இந்த 22 கெடாயை கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கெடா மட்டும் வளர்க்கணும், வளர்த்து ஒரு 2 மாதம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் விற்கணும் அப்படின்னு நினச்சவங்களும் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. இது தீவனம் பார்த்திங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. வேப்பலை, அப்புறம் இந்த சவுண்டால், அகத்தி கொலை, அதாவது எல்லா கொலைகளும் கொடுக்குறது மேக்ஸிமம் உண்டு. இதுக்கும் அந்த மாதிரியே கொடுக்குறது கொடுத்துக்கலாம். நல்லாவே சாப்பிடும். வேப்பிலை நல்லாவே சாப்பிடும். இந்த 22 கெடாய்கள் பார்த்திங்கன்னா ஒரு பல்லு போட்டிருக்கிறதா சொன்னாங்க. இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்குது. அவங்க இந்த ஆடுகளை விற்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னனால சரி இதை ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் கெடா வேணும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யார் கேட்டீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. 22 கெடாய் ஆடுகள், நல்ல தரமான ஆடுகள். நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேய்ச்சலுக்கு போகிற ஆடுனாலும் நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம். பண்ணையிலே நீங்கள் வளர்க்குறதுனாலும் இந்த ஆடுகளை வாங்கிட்டு போய் வளர்த்துக்கலாம். பனிக்காலமாக இருக்கே வாங்கலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ கொஞ்சம் வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிது பார்த்தீங்களா. அதனால் கண்டிப்பாக இப்போயே வாங்கி வளர்க்குறதுக்கு நீங்கள் ஆரம்பித்தா தான் அதுக்கு அந்த சூழ்நிலையும் செட் ஆகி நல்லா வளருங்க. அதனால் கெடா வாங்கி வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த கெடாயை வாங்கிட்டு போய் வளங்க. நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அடுத்து பொங்கல் வருது. அடுத்து இங்கே சவுத் சைடு பார்த்திங்கன்னா நிறையா கோயில் திருவிழா அந்த மாதிரிலாம் நிறையா வரும். அப்போ பார்த்திங்கன்னா கெடா தான் கெடாய் ஆடுகள் தான் நிறையா கேட்பாங்க. அதனால் நிறைய இங்கிட்டு இருக்கவங்களும் சரி யாருனாலும் சரி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபரில் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க ஆடை விற்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரி வீடியோவை போடணுன்னு தான் நாங்கள் இது பண்ணோம். இதுக்காக நாங்கள் காசு இதெல்லாம் நாங்கள் வாங்க போகிறது கிடையாது. இது தெரிஞ்சவங்க, அதனால் தெரிஞ்சவங்ககிட்ட நாங்கள் என்றைக்குமே காசு வாங்குறது கிடையாது. இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. தெரிஞ்சவங்க பக்கத்து ஊருக்காரங்க நல்லா தெரிஞ்சவங்கனால ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், அவ்வளோதான். இதுக்கு போட வேண்டிய தடுப்பூசி எல்லாமே பிபிஆர் இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டாச்சு. நீங்கள் வாங்கிட்டு போய் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் பனிக்காலம் அதாவது மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நாங்கள் ரெடியாக தடுப்பூசி எல்லாமே ஆடுகளுக்கு போட்டுருவோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் இங்கே இருக்கவங்க எல்லா சுற்று வட்டாரில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஊசி தடுப்பூசி எல்லாருமே போட்டுருவாங்க. ஏன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரும், மூக்கு ஒழுகுற பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கால் நோண்டுறது இதெல்லாம் கூட வரும். அதனால் நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால இப்போ எந்த பாதிப்பும் கிடையாது. காய்ச்சலாம் எதுவுமே கிடையாது, நல்லாவே இருக்குங்க. எதையுமே முன்கூட்டி யோசித்து செய்யணும் இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கே காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் தடுப்பூசி எல்லாமே போட்டுருவோம். இங்கே பாருங்கள் கெடா பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. உங்கள் ஆடுகளுக்கு இது பண்ணுறதுக்கு உங்கள் பண்ணைக்கு கெடா வேணும் அப்படின்னாலும் இந்த கெடாயை போய் நல்லா வளங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஊர் ஆடுங்க, அதாவது
எங்கள் வீட்டில் இருக்க ஆடும் சரி, எங்கள் ஊரில் இருக்க ஆடும் சரி, நல்லா வந்து நல்ல வாடசாட்டமான தெளிவான ஆடாக தான் இருக்கும். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து தேவைப்படுறவங்க வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது வந்து நல்லது. அதனால தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது அந்த ஆடு வந்து எப்படி இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கா, இல்லை மேய்ச்சலுக்கு போகிற ஆடா, அப்புறம் எந்த கொலைகள்லாம் கடிக்குது, அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே பார்த்து வந்து வாங்கிட்டு போகலாம். அதனால தான் வந்து சொல்கிறேன், நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. ஒரு ஆடு 2 ஆடு கேட்டாலுமே சரிங்க, நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது நல்லது. கொஞ்சம் தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சேர்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா ஒரு ஆடு நீங்கள் வாங்கிட்டு ரொம்ப தூரத்தில் நீங்கள் கொண்டு போகும்போது அந்த வேனுக்கு கொடுக்குற வாடகையே வந்து அதுக்கு சரியாக போயிடும். அதனால தான் வந்து சொல்கிறோம். நாங்கள் எந்த ஊருன்னு சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டேங்க. நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில், அதாவது சங்கரங்கோயிலேருந்து திருவேங்கடம் போகிற ரோட்டில் இருக்க கரிசல் குளம், அந்த வில்லேஜுக்குள்ளே ஐயாபுரம், அதுதான் எங்கள் ஊர். ஏன்னா நான் எல்லா வீடியோலுமே இருக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து என் ஊர் வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஊர் வந்து சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது நல்லது. தூரத்துலேருந்து வந்து ஒரு ஆடு 2 ஆடு வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நஷ்டம். கொஞ்சம் நிறைய ஆடு வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லாபமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து யாராவது இந்த பக்கம் வராங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் வாங்கி கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் ஓகே தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து அவங்க வேறவங்க வேனை கொண்டு வந்தாலும் சரி, அவங்க இதோட நீங்கள் ஏற்றிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது அந்த ஆடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா வீடியோவுக்கு வந்து சின்னதாக தெரியலாம், பெருசாக தெரியலாம். அதனால் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. இது 22 கெடாய் ஆடுகள் பார்த்திங்கன்னா வந்து ஒரே தொழுவில் இருக்கிற ஆடுகள் தான். அதனால் வந்து ஒரே பண்ணையாளராக நீங்கள் கெடாய்கள் மட்டும் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடுகளை வாங்கிட்டு போய் வளங்க, நல்லா வந்து வளருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே கெடாய்கள் தான். நல்லா கெடாய் ஆடு வந்து கிடைக்கிறது, அதாவது ஒரே தொழுவில் இத்தனை கெடாய்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்களுக்கு என்ன எவ்வளோ விலை அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆடு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். என்னடா நம்ம சொல்லிட்டோம் இன்னும் வீடியோ மேக் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து மேக் பண்ணி வந்து போடுவேன். பார்த்துக்கோங்க. இதுதான் கெடாய் ஆடுகள், ஒரே தொழுவில் இருக்க கெடாய் ஆடுகள். நல்லா பார்த்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க. இது பிறந்து 1 வருஷம்தாங்க, 1 வருஷத்துக்கிட்ட தான் ஆக போகுது. இன்னும் 1 வருஷம் முழுசாக முடியலை. அதனால் வந்து நல்ல தரமான ஆடுகள் தான். எல்லாமே நீங்கள் வந்து நல்லா வந்து செக் பண்ணி நல்லா இங்கே வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது நல்லது. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள்.